எனக்கு வந்து சத்சங்கத்தில் கலந்துக்கணும், இங்கேயே இருக்கணும், எல்லாம் விடாமல் நிகழ்ச்சிகளை பார்க்கணுன்னு ஆசைகள் இருந்தாலும் வீட்டு சூழ்நிலைகள் அங்கே முக்கியமான வேலைகள் இருக்கும்போது வர முடியறதில்ல. அப்போ வந்து அங்கே செய்கிற வேலையில் மனசு ஃபுல்லாக ஈடுபடலை. ஏன்னா இங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மனசில் பாதிப்பு இருந்து வீட்டில் கொஞ்சம் எரிச்சல் வருது. அந்த மாதிரி ஏற்படுறது தப்பா அல்லது நான் என்னை சமன்படுத்திக்கிடமா? இங்கே இன்றைக்கி உதாரணத்துக்கே இன்றைக்கி மனசெல்லாம் இங்கேருந்து அங்கே செய்ய வேண்டியிருக்கே. நீ கேட்குறது புரியுறது. நம்ம மனசில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கணும். இப்போ நம்ம சேவைனா இந்த ஒரு இடத்துக்கு வந்து இந்த இதில் வந்து பண்ணுறதுல தப்பே கிடையாது, மனசு இந்த இடத்துல ஈடுபடுறதுல தப்பே கிடையாது. தப்பு எங்கே வருதுன்னா, பகவான் வந்து ஒரு 3 விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தார். அந்த 3 விஷயத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். எத்தனை இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோ அத்தனைக்கு ஒரு முழுமை வரும். என்னென்னா, எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அது வந்து சரியாக நடக்கிறது. அந்த சரியாக நடக்கிறது, அதை விட வேறு ஒன்று நடக்கணும்னு நினைக்கிற நம்ம மனசு இருக்கு பாருங்க, அதுதான் தப்பு. அந்த நேரத்தில் கடவுள், ஏன்னா கடவுள்னா நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையும் நடத்தின்னு வர்றார். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, லைஃப்பை பற்றின ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத் என்னன்னாக்க, பகவான் சொல்கிறார் இல்லையா, மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். அதை நம்ம எத்தனை தடவை கோட் பண்ணுறோம். அதனோட அர்த்தத்தை யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னா அந்த கடவுள் தானே எல்லாமே ஆயிருக்கார். எல்லாருமே ஆயிருக்கிறது கடவுள் தான். அந்த எல்லாரோட ரோல்ஸையும் ப்ளே பண்ணுறது கடவுள் தான். இப்போ கடவுள்னா இங்கே இருக்கிற அத்தனை பேர் இருக்கும், அத்தனை ஈகோஸ் இருக்கீங்க. ஆனால் அத்தனை ஈகோஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரே ஒரு பீயிங் தான் இருக்குது. ஒரு கடவுள் இருக்க. அந்த கடவுள் வந்து இத்தனை உருவங்களாகவும் இத்தனை தனித்துவ மனிதர்களாகவும் இருந்துட்டு இந்த இடத்துல இந்த ஒரு நாடகத்தை நடத்தின்னு இருக்கார். இப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறார் ரமண பகவான். தெர் இஸ் ஓன்லி த செல்ஃப், தெர் ஆர் நோ அதர்ஸ் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்கிறது ஒரு கடவுள் தான். இந்த இடத்துல வரும்பொழுது இந்த இடத்துல இந்த கடவுளுடைய இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். வீட்டில் இருக்கும்பொழுது இந்த கடவுள் தான் அதை வில் பண்ணி நம்மளை அந்த நேரத்தில் அங்கே உட்கார வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்கு அந்த கடமைக்காக தான் நம்மளை அங்கே விட்டு வச்சுருக்கார். அப்போ அந்த இடத்துல அதே முழுமை வரணும். எப்படி வரும்? கடவுள் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேராகவும் ஆயிருக்கார் இல்லையா? நம்ம அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது யார்? கடவுள். நம்ம இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நீங்கள் படைச்ச உடம்பா இது? நீங்களா படைச்சின்னு உடம்ப? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னோட உடம்புங்கிறோம், மை பாடிங்கிறோம். இது எப்படி உங்கள் பாடி ஆகும்? நீங்கள் வாட் டிட் யூ டூ டு ஓன் அப் திஸ் பாடி? சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டுக்கிற மூச்சு காட்டு நீங்கள் போட்டதா? இல்லை. அப்போ என்னுடைய லைஃப் என்னோட லைஃப்னு எப்படி சொல்கிறோம்? அந்த மூச்சு காற்று அந்த இடத்துல எப்படி இருக்குது? அந்த மூச்சு காற்றுக்கு ஒரு மூச்சு காற்று இருக்குது உள்ள. இந்த உயிருக்கு ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் தான் நம்ம அந்தர்யாமின்னு சொல்கிறோம். அவர் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வம். அந்த தெய்வம் உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த பிராணன் இருக்குது இந்த உடம்புல. இந்த பிராணன் இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, மூளை வேலை செய்கிறது, உடம்பு நகர்றது. இத்தனைக்கும் நம்ம பிரெத் இருந்தால் தானே. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி நம்மளை தூக்கி போட்டு வச்சிருவா. நமக்கு ரொம்ப அன்பாக இருந்து அன்பை கொட்டி ஓன்னு கதறுவா. ஆனால் ஒரு நாளைக்கு மேலே நம்மளை வச்சுக்க மாட்டான். அவசரமாக நம்மளை டிஸ்போஸ் பண்ணிடுவா. ஏன்னா நம்ம உடம்பு நார ஆரம்பிச்சிடும் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு அன்பு வச்சுருந்தாலும் செத்து போயிட்டோன்னா உடனே எப்போ கொண்டு போய் நம்மளை பண்ணணுமோ பண்ணிடுவா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பிராணன் இல்லைன்னா அந்த உடம்புக்கு வேல்யூ இல்லை. அந்த பிராணன் எப்படி வந்ததுன்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்தர்யாமின்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு சொல்கிறோம். அவர் உள்ளே உட்காந்துருக்க. எப்படி இந்த பூமியில் இந்த தாவரங்கள்லாம் வேரோட உள்ளே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒத்தத்தரோட மூச்சு காத்தோட வேறு வந்து அந்த சைத்தன்யத்தில் இருக்குது. எவ்ரி பிரெத் இஸ் ரூட்டட் இந்த சைத்தன்யா விதன். அதனால தான் இந்த பிராணன் போகிறச்சி ஒரு வலிக்கிறது இல்லையா எல்லாருக்கும். அந்த மரண அவஸ்தைங்கிறாளே வேரோடு பிடுங்குற மாதிரி. எவ்வளவு கஷ்டம்.
அதனால தான் அந்த உடம்பு அத்தனை பாடுபடுறது அந்த மரணத்தின் போது. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்குள்ளே இந்த பரமாத்மா உட்காந்துருக்க, அதை கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லுங்கோ, முருக பரமாத்மான்னு சொல்லுங்கோ, இல்லை யோகிராம் சுரத்மான்னு சொல்லுங்கோ, இல்லை புத்தர்னு சொல்லுங்கோ, ஜீசஸ்ன்னு சொல்லுங்கோ, என்ன பேர் வேணாலும் கொடுங்கோ. ஆனால் இருக்கிறது ஒரே சைத்தன்யம் தான். இத்தனை பேருக்குள்ளேயும் ஒரே சைத்தன்யம். இத்தனை பேர் இல்லை. இந்த ஃபேனில் அவர் தான் இருக்கார், இந்த தரையில் அவர் தான் இருக்கார், ஒரு புழுவில் அவர் தான் இருக்கார், இப்போது கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும் கொசுக்கள்லாம், அதுலெல்லாமும் அவர் தான் இருக்கார். அந்த பரமாத்மா அந்த கொசுங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுண்டு அந்த கொசுவாக நடிச்சுன்னு இருக்கார். கொசு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணின்னு உட்காந்துருக்கார். ஒரு எறும்பை உட்காந்துட்டு எந்த இடத்துல இனிப்பு இருக்குதுன்னு பார்த்துன்னு போய் அந்த இடத்துல அது சாப்பிடும். நாம் மறந்து போயிடுவோம் எந்த இடத்துல இனிப்பு வச்சோன்னு. ஆனால் எறும்பு கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நிற்கும். அந்த இன்டெலிஜென்ஸோட அந்த எறும்புங்கிற உடையில் அவர் இந்த பரமாத்மா, அதுதான் பெரிய ஒண்டர். உலகத்தில் பெரிய விந்தை என்னென்னா, ஆல் நோயிங் ஆல்மைட்டியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நம்ம உடம்புங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம அத்தனை பேர் ரோலையும் அது பண்ணின்னு இருக்கு. அந்த பரபிரம்மம் பண்ணின்னு இருக்கு. எப்படி பண்ணிட்டு இருக்குன்னா, இப்போ நம்ம உடம்புல நமக்கு தெரியாது இல்லையா, பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாது, அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாயா இக்னரன்ஸை போட்டுண்டு அது இந்த ரோலை பண்ணிட்டு இருக்கு. காஃபியாகவும் அவர் தான் இருக்கார், நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா, இதனால நம்ம நம்மளை கடவுள் எந்த நம்ம கடவுள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கார். இதுதான் சத்தியம். நீங்கள் எத்தனை வேணால் சொல்லுங்க, நான் அவ்வளோ யோசித்து அந்த தீர்மானம் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணத்தால் தான் இன்றைக்கி இந்த ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கேன்லாம் நம்ம சொல்லலாம். பின்னாடி இல்லை உங்களுக்குள்ளேயே அந்த கடவுள் சிரிச்சுன்னு இருப்பார். சொல்லட்டும் பாவம் எத்தனை நாளைக்கு எப்படின்னு நினச்சிப்பார். நிஜமாகவே அவர் தான் ஒருத்தர் உள்ளே இருந்து. நான் இதை எப்படி சொல்வேன்னா, சாதாரணமாக இந்த பொம்மலாட்டம், நீங்கள் 2 வயசு 3 வயசு குழந்தையா இருந்துச்சு அந்த பொம்மலாட்டத்தை பாருங்க. நம்ம என்ன நினச்சோம், அந்த பொம்மையெல்லாம் உண்மையாகவே இருக்குது, அந்த பொம்மை தான் அப்படி பேசுகிறது, அந்த வில்லனாக ஒரு பொம்மை இருக்குது, பொம்மைனே சொல்ல மாட்டோம், இங்கே ஒரு வில்லன் ஒரு ஹீரோ இத்தனைலாம் இருக்குதுன்னு அந்த ட்ராமா ஆன்னு பார்த்துன்னு இருப்போம். அதுக்கே ஒரு 3 வருஷம் போச்சுன்னா அது மேலே அந்த கயிறை பார்ப்போம். அந்த கயிறை ஒருத்தர் பிடிச்சுன்னு இருக்கிறத பார்ப்போம். ஒரு 4-5 பேர் நின்று அந்த கயிறை பிடிச்சுன்னு இருப்பா. அந்த வச்சனம்லாம் கூட அவன் தான் பேசுவாள். நமக்கு அந்த பொம்மை இப்படி வாயை திறக்கிற மாதிரி இருக்கும், இந்த பொம்மை பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு நடந்துட்டுருக்கு. இது ஒரு பொம்மை. இந்த பொம்மைக்குள்ளே ஒரு கயிறை பிடிச்சின்னு உள்ளுக்குள்ளே நம்ம அந்த கயிறு என்னென்னா நம்ம மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றுங்கிற அந்த கயிறை பிடிச்சிட்டு இன்னும் உள்மூச்சு வெளிமூச்சுன்னு அதை இழுத்துட்டுருக்கு. இந்த உடம்பு கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, இது வச்சனம் பேசுறது, என்னென்னமோ பண்ணுறது, தான் பண்ணுறது. பொம்மை நினச்சிட்டு தான் இப்படி இருக்கும். இந்த ஒரு பொம்மையும் நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அவன் கயிறை விட்டுட்டானா தம்மால்னு விழுந்துடும், உடஞ்சே போயிடும். அப்படி தானே நமக்கும் ஆறுது. அப்போது அந்த சூத்திரதாரி, அதாவது இந்த பப்பெட்டியர், இந்த டிவைன் பப்பெட்டியர் உள்ளுக்குள்ளே இருக்க, அவர் தான் நம்ம மூச்சுக்கு மூச்சு காத்தவர். அவர் நம்ம அத்தனை பேரோட உடம்பையும் ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிண்டு நம்ம ரோல்ஸை அவர் பண்ணின்னு இருக்க. இந்த எண்ணம் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவ அத்தனை பேருமே அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான். இப்போ உங்களை எந்த இடத்துல பகவான் சொல்வார், வேரெவர் யூ ஆர் பிளேஸ்ட் அட் எனி டைம் இன் லைஃப், தட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ். அந்த இடம்தான் உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சிறப்பானது. நம்ம என்ன நினச்சிப்போம், வேறு மாதிரி இருந்தால் நம்ம வேறு மாதிரி இருப்போம், அப்படிலாம் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்க முடியாது, நம்ம வேறு மாதிரி நம்மளால் வரவும் முடியாது. இந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்கிறதோ இதுதான் சத்தியம். இதில் தான் நம்முடைய சிறப்பு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிக்காததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு குறையை நினச்சிக்கிறோம். நமக்கு ஏன் இப்படி வாழ்க்கை அமைஞ்சுது, நமக்கு ஏன் இப்படி இருக்குது, இல்லை இந்த இடத்துல தான் எனக்கு பெஸ்ட் இருக்குது, அதனால தான் கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சுருக்கார். அதே மாதிரி இன்னொன்று சொல்வார் பகவான், வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் எனி மோமெண்ட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் டு யூ அட் தட் மோமெண்ட். அதை விட ஒரு பெஸ்ட் இருக்குது நம்ம நினச்சினோன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். அது ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த ஏற்பாடை பண்ணுறது அந்த கடவுள். அவருக்கு தெரியறத விட நமக்கு தெரிஞ்சிட போகிறது நம்மளோட அந்த சின்ன மூளைக்கு. அதனால் அதை நம்ம ஏற்றுக்கணும். பகவான் சொல்வார், வேரெவர் Father has placed this beggar and Devaki, we will not only accept it wholeheartedly, but be grateful to him. நம்ம அதை மனசார ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்காக நன்றியோடு இருக்கணுமா. நமக்கு மனசார ஏற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த சொல்கிறேன் இல்லையோ, வீட்டில் இருக்கச்சு நாங்கள் இங்கே நினச்சிட்டு இருக்கோன்னு,
ஆனால் இங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மனசு அதுக்கு போயின்னு இருக்கும். எத்தனை பேருக்கு அது தெரிகிறது இல்லையா? அதனால் நம்மளை கடவுள் வந்து எந்த இடத்துல வைக்கிறாரோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற கன்விக்ஷன் இல்லாததுனால்தான் நம்ம வந்து இப்படி அவஸ்தைப்படுறோம். பகவான் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த உண்மையை நம்ம ஏற்றுன்ட்டோன்னாக்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல போட்டாலும் நம்ம கிரம்பிள் பண்ண மாட்டோம், முணுமுணுக்க மாட்டோம். ஏன் கடவுளை என்ன இந்த இடத்துல வச்சுருக்காரு, இந்த இடத்துல வச்சா தான் நான் கடவுளை நோக்கி போவேன். வேறு எந்த இடத்துல வச்சாலும் கடவுளை மறந்துடுவேன். கடவுளை மறந்தேன்னா எத்தனையோ ஜென்மங்கள் வாழ்ந்து எத்தனை துன்பங்களும் துயரங்களும் அனுபவித்து போரும் இந்த பிறவி அப்படின்னு அலறுவோம். அதனால் கடவுள் எந்த இடத்துல வச்சுருக்காரோ நம்மளை அந்த இடத்த நம்ம மனசார ஏற்றுன்னு அங்கே இருக்கிறவாளை நம்ம பகவானை நினச்சி சர்வ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி யாருக்காக கொடுத்தேன்னா கூட அது பகவானுக்கு போய் சேரும். நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கும் பொழுதே பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டே சமைச்சேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி இருந்தால் ஒரு சாத்விக எனர்ஜி வந்து அந்த உணவு மேலே விழறது தெரியும். அந்த உணவு வந்து சாத்வீகமாகும். நாமும் சொல்லிகிட்டே நீங்கள் சமைச்சேன்னா அந்த சாத்வீக உணவை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டேன்னா அவளுக்குள்ள சாத்வீக உணர்வு வளரும். இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும், எத்தனையோ பிரிவுகள் வந்துடும். ஏன்னா நம்ம திட்டிக்கிட்டே யாரையாவது திட்டிக்கிட்டே சமைச்சுட்டு இருப்போம். இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி பாரு ஒரு கண்ணாவி இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சுறத பற்றியா எப்போ பார்த்தாலும் இதான் அழுத்துன்னு சலித்துன்னு பண்ணோன்னா அந்த அலிப்பும் சலிப்பும் தான் அந்த உணவில் போய் விழும். அது சாப்பிட்ற வாழ்க்கை இன்னும் அலுப்பும் சலிப்பும் இருக்கும். நாம் தான் அதெல்லாம் ஃபீட் பண்ணுறோம் குழந்தைகள். அதனால் ஆட்டிடியூட், நம்மளோட ஆட்டிடியூட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே நான் யாருக்கு என்ன பண்ணினாலும் அது சேவை. அது நான் அவளுக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு பண்ணுறேன், பகவானே நீ இதை ஏற்றுக்கணும் அப்படி ஒரு நினைப்போட நீங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதை ஒரு சேவையாக நீங்கள் பார்த்தேன்னாக்க இந்த இடம் பெஸ்ட்டு அந்த இடம் பெஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற அந்த குறைபாடு வராது. அப்படி நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு ரெடியாக கிடைக்கிறது, குக்டு ஃபுட் மாதிரி கிடைக்கிறது, அங்கே நீங்களே சமைச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம இந்த ஆட்டிடியூடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறது தெரியும். நம்ம யாருக்கு என்ன பண்ணாலும் அவர்கிட்ட போய் சேர்றத அவர் நமக்கு குறிப்பாக உணர்த்திடுவார். இதை நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் குடிக்கிற தாகமாக இருக்குது, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன்னா எனக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு அந்த தண்ணி. ஏன்னா நான் மட்டும் என்ன உடம்பா, நானும் உள்ளே இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிறது அதே சைத்தன்யம் தான். நான் சாப்பிட்ற உணவு கூட அவருக்கு தான். அந்த மாதிரி நம்ம ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்தால் தான் மனசில் குறைபாடுங்கிறதே இருக்காது. இல்லைன்னா எதுக்கெடுத்தாலும் நம்ம முணுமுணுத்துருப்போம். அந்த முணுமுணுப்பு சாதாரணமாக நிற்காது, அது வளர்ந்துட்டே போகும். அது அப்புறம் எரிச்சலாக மாறும். எரிச்சலாக மாறித்துனா நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறோமோ அதுவே நமக்கு என்ன ஆகிடும், ரிவர்ஸில் கொண்டு விட்டுருது இல்லையா? அதனால் இங்கே வரதை நினச்சின்னு வீட்டில் கோபப்படுறதுல அர்த்தம் இல்லையே. நம்ம சாத்வீகத்தை வளர்த்துக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நீங்கள் நாமம் சொல்லுங்கோ, ஆத்ம விசாரம் பண்ணுங்கோ, மணிக்கணக்கில் மெடிடேஷன் பண்ணுங்கோ, அது உங்களை சாத்வீகமாக ஆக்கிறதா? அதுதான் யாட் ஸ்டிக்கு, அதுதான் அளவுகோல். நம்ம எந்த ஒரு இன்னொன்று என்ன சொல்லுவார்னா, எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை ஒரு உயர்ந்த நோக்கில் பார்க்கணும், அதுக்கு ஒரு உயர்ந்த விளக்கத்தை கொடுக்கணும். நம்ம மனசு ஒசந்து இருந்தால் தானே அதை நம்ம உயர்ந்த ஒரு விளக்கத்தை அது கொடுப்போம். நம்ம மனசு கீழே இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், எதை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம். இல்லை இவாளுக்கு என்ன இருக்குது, அவளுக்கு என்ன இருக்குது, இது என்ன கன்றாவி எப்படிலாம் நடக்கிறதேன்னு. இந்த சண்டைகின்ற வன்முறை சண்டைகள்லாம் கூட காளி தான் நடத்துகிறா. அது அவளுடைய ட்ராமாவில் ஒரு பகுதி. அதனால் இந்த பகவான் என்கிட்ட சொல்வார், நீ சேரில் எட்ஜில் உட்காந்துட்டு இந்த பல்ல கடிச்சுட்டு இந்த நகத்தை கடிச்சுட்டு அப்படியே ஒரு டென்ஷனோடு பார்க்காத இந்த உலகத்தை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இந்த வேர்ல்டு ஷோ அப்படிம்பார், இந்த உலகங்கிற அந்த நாடகத்தை என்ஜாய் பண்ணிப்பார் அப்படிம்பார். அது எப்போ பார்க்க முடியும்? எல்லாமே கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு டீட்டெயிலும் அவர் நடத்துகிறாருங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் வருவார், இந்த கம்பெனியில் ரொம்ப மோசமாக இருக்குது அட்மாஸ்பியர், இந்த கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு வருவார். பேசாமல் இருப்பார் பகவான். அப்புறம் அவர் போய் இன்னொரு கம்பெனிக்கு போயிடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனியில் ரொம்ப மோசமாக இருக்குது, அட்மாஸ்பியரே மோசமாக இருக்குது, எனக்கு அங்கே வேலை செய்யவே இஷ்டம் இல்லை. 3 தடவை பேசாமல் இருந்தார் ஒரு பையன்கிட்டக்க.
நாலாந்தரம் வந்து மறுபடியும் அப்பா அவர் சொன்னார், அப்பா அந்த கம்பெனிலலாம் எதுவும் மோசமாக இல்லை, அத்தனை மோசமும் உனக்குள்ளே இருக்குது. இந்த உலகம் வந்து நம்ம மனசை தான் பிரதிபலிக்கிறது. உங்களுக்கு அந்த கதை தெரியலையா? துரோணாச்சாரியார் வந்து தர்மபுத்திரர் அழிச்சுன்னு போய் ஒரு வில்லேஜில் யாராவது ஒரு கெட்டவனை கொண்டு வான்னு சொன்னா அவன் சொல்கிறான், ஒரு நாள் முழுக்க அலைஞ்சிட்டு என்னால் ஒரு கெட்டவனை கூட பார்க்க முடியலங்கிறான். அதே கிராமத்தில் அதே மக்கள் கிட்டக்க துரியோதனன் அனுப்பி ஒரு நல்லவனை பிடிச்சினுவான்னு சொல்கிறார், அவன் ஒரு நல்லவன் கூட கிடைக்கல. அப்போ யார் மனசில் இருக்குது? ஒரே கிராமம், ஒரே மக்கள் தான். ஒருத்த வந்து ஒரு நல்லவன் கூட கிடைக்கலங்கிறான், இன்னொருத்த வந்து ஒரு கெட்டவன் கூட கிடைக்கலங்கிறான். அப்போ அவங்கவுங்க மனசை நம்ம பார்க்குற நோக்கு, அந்த கண்ணோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ணோட்டம் வந்து டிஃபெக்டிவாக. நம்ம கண்ணாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த கண்ணாடி சரியாக இருந்தால் தான் தெரியும், இல்லாட்டா 2 தெரியும், இல்லை 3 தெரியும். இந்த கண் வந்து சரியாக இருந்தால் தான் பார்வை சரியாக இருக்கும். அதனால் எல்லாரும் வந்து இதை மனசில் பதிவு வச்சுக்கோங்க. நம்ம ஒத்தொத்தர் வாழ்க்கையும் இறைவன் தான் நடத்தின்னு இருக்க. அந்த இறைவன் நடத்துறது தான் நமக்கு சிறப்பு. அதை நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மட்டும் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது அழகாக நமக்கு காமிச்சு தரும் எப்படி ஒரு ஆசீர்வாதங்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கச்சியே மனசில் ஒரு கொஞ்சம் மேலே மனசு உயரும், ஒரு உயர் ஞானம் வரும் அதுலேருந்து. அதனால் உண்மையாக சத்தியமாக நடக்கிறது அத்தனையுமே நன்மைக்கு தான். எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எழுதி வச்சுக்கோங்க. மனசு முணுமுணுக்க ஆரம்பிச்செல்லாம் அதை பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா சரி, இதில் ஏதோ நன்மை இருக்குது, இதில் ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. எனக்கு இப்போ புரியல, இது கெட்டதாக தெரியுது, ஆனால் இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அதனால் இந்த சூக்ஷ்மம் வந்து சரி இது பகவான் நடத்தி வைக்கிறார் பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கிறத உங்களுக்கு காலம் காமிச்சு கொடுக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கானா, அதில் போனேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சமுத்திரம். அதனால் இதோட முடிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் கடவுள் நம்மளை போட்டாலும் முணுமுணுக்கிறத முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். மற்றவா கிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறத ஸ்டாப். எத்தனைக்கு எத்தனை மற்றவாளை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ, எத்தனைக்கு எத்தனை மற்றவா கிட்ட தப்பு பண்ணுறீங்களோ, அத்தனைக்கு எத்தனை நீங்கள் கீழே போகிறீங்க. ரெண்டாவது இன்னொரு ரகசியம் உண்டு. நம்மளை திட்டுறவா அத்தனை பேரும் நம்மக்கிட்டேருந்து ஒரு சில பாப்பங்களை எடுத்துக்கிறான். நம்மளை புகழறவா அவகிட்ட தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு புண்ணியம் பண்ணியிருப்போம், அதை வந்து டக்குன்னு நம்மளை புகழ்ந்துட்டு எடுத்துன்னு போயிடுவான். இது இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டுருக்கு. அதனால தான் நம்ம போய் ஒரு மகாத்மாவை பார்த்தோன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, அவள் ஆசீர்வாதம்னு சொல்கிறது என்ன, அவளோட புண்ணியம் அவளோட தப்போபலம் நமக்கு வருது, நம்மளுடைய பாப்பம் அவளுக்கு போகிறது. புரியுறதா? அந்த மாதிரி அது வந்து அது தனி ஒரு நிலை. ஆனால் சாதாரணமாகவே மக்களுக்கு நடுவில் நம்ம யாரெல்லாம் வந்து ஒருத்தர் கையை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கையை பிடிக்கிறது, தொடர்றது, அவளை கட்டிக்கிறது, இதெல்லாம் ஹிந்து இதில் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வெஸ்டர்ன் ஹேபிட்ஸ். ஒருத்தரோட கையை பிடிச்சேன்னா அதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அவளோட சில வேண்டாத விஷயங்கள் நமக்கு வரலாம், இல்லை வேணுங்கிற விஷயங்களும் வரலாம். அவள் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. நமக்கு தெரியாது அவள் எப்படி இருக்காங்கிறது இல்லையா, நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கிறத வச்சுன்னு பண்ணுவோம். அதனால் நம்மளை யாராவது திட்டிட்டு போட்டோம், நம்மக்கிட்ட எத்தனையோ பாவத்தை அவள் எடுத்துக்கிறா, பாவம்னு தோணணும் அவளை பார்த்து. இது சத்தியம் நான் சொல்கிறது. அதே மாதிரி நம்மளை யாராவது வந்து புகழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஐயோ நம்மக்கிட்ட நம்ம என்ன புண்ணியம் அவகிட்ட போகிறதோ தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சிருப்போம், அது டக்குன்னு அவகிட்ட போயிடும். அதனால் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, யாரையும் வந்து கீழ்த்தரமாக நினைக்கிறதோ, அப்படி நினச்சோன்னா அந்த கீழ்த்தரம் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் நம்ம கண்ணில் அது மாதிரி தெரியுது. அதனால் நான் பகவான் வந்து யாரையுமே ஒரு வார்த்தை யாரையும் ஒரு கீழ்த்தரமாக பேசி பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்மால்னஸ்ஸே கிடையாது அவர்கிட்ட. ரொம்ப பெருந்தன்மை அவளுக்கு. ஒரு கொலகாரம் வந்தால் கூட அவளுக்குள்ளே இருக்கிற அந்த பரபிரம்மத்தை தான் அவள் பார்க்குறான்னா, அவள் எப்படி பேர்பட்ட வசந்த நிலை இருக்கணும். அவள் பரபிரம்மமாக இருக்கிறதுனால அந்த பரபிரம்மத்தை தான் அவள் எல்லாட்டையும் பார்க்குறான். நம்ம மோசமாக இருந்தோன்னா அந்த மோசமாக இருக்கிறதா நம்ம எல்லாட்டையும் பார்ப்போம். இது ஒரு கண்ணோட்டம் தான். அந்த கண்ணோட்டத்தை மாற்றின்னு எழுனாக்க எல்லாத்தையுமே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அக்செப்ட் பண்ண அது கடைசியில் இதில் கொண்டு போய் விடுவோம், சரணாகத்தியில், சரண்டரில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் இந்த இதை வச்சுக்கோங்க. எதை பார்த்தாலும் ஒரு வசந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ ஒரு வசந்த விளக்கம் தான் நம்ம மனசுக்கு வரணும். அப்படி வரலைன்னா சரி
மனசு எங்கேயோ கீழே போயிருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா ஜபம் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நாம சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் வந்து மகாத்மாக்களை பற்றி படிப்போம், பகவானோட டீச்சிங்ஸை படிப்போம், பகவானை பற்றின சில லீலைகளை படிப்போம் அப்படின்னு மனசை நம்ம டைவர்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம வீட்டிலலாம் சண்டை வருது, மனஸ்தாபம்லாம் வருதே, புதுசாக கல்யாணம் ஆனவளுக்குள்ளே அத்தனை மனஸ்தாபம் இருக்குது. பார்த்தா 2 வாரத்தில் அவள் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. அந்த மாதிரிலாம் வரதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கண்ணோட்டம் தான். அது அடிப்படையிலே அது சரியில்லை. அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் மாறின்னு இருக்கு. அதனால் வீட்டில் இருந்தாக்க அந்த நேரத்தில் நீ இங்கே வந்து இந்த நினைக்கிற அந்த பகவான் ஒன்று அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவாளுக்கு நீ எனக்கு சேவை பண்ணுற மாதிரி நீ அவளுக்கெல்லாம் பண்ணுன்னு சொல்கிற. அதை நம்ம நினச்சிட்டு சந்தோஷப்படணும். சொல்லுங்க.